Hello friends, welcome to Wonder Pauline Cooking. இன்னைக்கு நம்ம குக்கிங்ல பார்க்க போறது சோயா வச்சு ஒரு வெஜ் பிரியாணி. அசத்தலான முறையில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தண்ணி கொதித்த பிறகு சோயா சங்க்ஸ் அதில் போட்டுக்கணும். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். வெங்காயம் சேர்க்கணும். நான் இதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சிறிய தக்காளியும் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கணும், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம். வாசனை போக மட்டும் வதக்கணும். வேக வச்ச 1 கப் பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். சோயா சங்க்ஸ் நல்லா ஊறி எடுத்து இப்போ போடலாம். இப்போ இதில் காரம், உப்பு, மசாலா எல்லாம் ஆட் ஆகிருக்கும். நாலு டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்படி இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கணும். இதை அரிசி போட்டுக்கலாம். நான் அரிசியை ஊற வைக்கலை. 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். அரிசியை ஊற வச்சா தண்ணி 1/4 கப் கம்மியாக வச்சுக்கணும். ஊற வைக்காத அரிசிக்கு இப்படி தான் செய்யணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டாச்சு. நெய் போட்டாச்சு. தயிர் போட்டாச்சு, 2 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்து தம் போட்டுடலாம். அரிசி வெந்து வந்துருச்சு. 90% வெந்தாச்சு. இப்போது 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு தம் வைக்கணும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அடி பிடிக்காது. சுவையான சோயா வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரைத்தா கூட, நக்கட்ஸ் கூட சர்வ் பண்ணலாம். இந்த நக்கட்ஸும் சோயாவில் பண்ணது தான். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.